என்ன மீனாட்சி மேடம்? ஹலோ, சொல்லுங்க. ஏங்க சொன்ன மாதிரி 2 நாள்ல பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவீங்கல்ல? ஆமாங்க. எப்படியாவது நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்னதை நம்பி தான் இன்னொருத்தவங்களுக்கு நான் அந்த பணத்தை கடனா கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அப்புறம் என் பேர் கெட்டு போயிடும் பாத்துங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ என் பொண்ணு வீட்டுக்கே வந்திருக்கேன். இங்கே எப்படியாவது மொத்த பணத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேங்க. சரி சரி, அதையும் பார்க்கலாம். நீங்க மட்டும் சொன்ன மாதிரி என் காசை எடுத்துட்டு வந்து கொடுக்கலன்னு வச்சுங்க, தெருவில் நிக்க வச்சு உங்க மானத்தை வாங்கி விட்டுருவோம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என் மேல வருத்தப்படக்கூடாது மேடம். சொன்ன மாதிரி 2 நாள்ல வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் காசை வாங்க வீட்டுக்கே வரேன். புரியுதா? சரிங்க, இன்னும் 2 நாள்ல நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றேங்க. சரி மேடம், சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா எடுத்து வந்து பணத்தை கொடுக்க பாருங்க. ஒருவேளை கொடுக்கலன்னு வச்சுங்களேன், உங்க வீட்டை பூட்டி உங்களை ரோட்ல நிக்க வச்சிருவேன். இல்லைங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் கண்டிப்பா பணத்தை கொடுத்துட்றேன். சரி சரி, அதையும் பார்க்கலாம். ஐயோ, யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காம இவங்கிட்ட போய் கடனை வாங்கிட்டோமே. இவனுக்கு நம்ம எப்படி பணத்தை கொடுக்கறது? ஒன்றும் புரியலையே. என்னம்மா அதுக்குள்ள டீ போட்டு போல? ஆமாங்க, இந்தாங்க டீ குடிங்க. தேங்க்ஸ். அது இருக்கட்டும், அத்தைக்கு டீ கொடுத்துறியா? இன்னும் இல்லைங்க. சரி, என்கிட்ட கொடு, நானே கொடுத்துறேன். இல்ல பரவாயில்லைங்க, நானே போய் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன் என் அத்தைக்கு நான் கொண்டு போய் டீ கொடுக்க கூடாதா? சரி, நீங்களே போய் கொடுங்க. அத்தை, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. ஐயோ, என்ன இது? நீங்க எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? கனகா உள்ள என்ன பண்றா? இல்லன்னா கூப்பிட்டு நானே வந்திருப்பேன். ஏன், என்னாச்சுங்க அத்தை? நான் டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்களா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மாப்ள. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு தான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க குடிங்க. வாமா கனகா, உட்காரு. என்ன ஆச்சுமா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்னும் இல்லம்மா. அம்மா, நீங்க எப்பமா ஊருக்கு திரும்பி போலான்னு இருக்கீங்க? என்னம்மா, ஏன் அப்படி கேக்குற? என்னாச்சு? ஐயோ, ஒண்ணும் இல்லம்மா. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சு போடலான்னு பாக்குறேன். அதுக்குதாம்மா அப்படி கேட்டேன். பாக்கலாமா, இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்புறமா போலான்னு பாக்குறேன். அப்படியா? சரி. என்னாச்சுமா? உங்க 2 பேருக்கும் நான் இங்க இருக்கிறதால பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, ரெஸ்ட் எடுங்க. நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். என்னங்க, எங்க அம்மா இன்னும் 2 நாள்ல ஊருக்கு திரும்பி போயிருவாங்களாங்க. நான் இப்பதாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய், உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? இப்போதானே உங்க அம்மா இங்க வந்திருக்காங்க, அதுக்குள்ள யாராவது இப்படி கேட்பாங்களா? ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்கங்க. எங்க அம்மா இன்னும் இங்க எவ்வளவு நாள் தங்க போறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு வாய்க்கு ருசியா புடிச்சதெல்லாம் சமைச்சு போடலாம் தாங்க நான் அவங்க கிட்ட போய் அப்படி கேட்டேன். அதுக்குன்னு வந்ததும் வராதுமா கேட்பாங்க? இப்படி மூஞ்சிக்கு நேரா போய் அவங்க கிட்ட கேட்டனா அவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசு. எங்க சும்மா தாங்க அப்படி கேட்டேன். சும்மா கூட அப்படி கேட்க கூடாது, சரியா? சரிங்க. ம் ம் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குமா? நம்ம வீட்ல இருக்கும்போதெல்லாம் நீ இப்படி சமைச்சதே இல்லையே. அத்தை, அவ யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டா.
ம். இப்ப சமையல்ல இவளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஓ அப்படியா? பரவாயில்லையே. உங்க மாப்பிள்ளை எப்பவுமே இப்படிதாம்மா, என்ன ஓவரா புகழ்வாரு. கனகா, ம்? நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க. ம். ஹலோ ஹலோ, என்ன மேடம், உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது? ஏன் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டீங்களா? ஏங்க என்னங்க இது? உங்களுக்கு எத்தனை தடவைங்க நான் சொல்றது? நான் தான் இன்னும் 2-3 நாள்ல கொடுத்துட்றேன்னு சொன்னேன்லங்க. ஹலோ மீனாட்சி மேடம், என்ன குரலை வசத்துறீங்க? இங்கே பாருங்க, இந்த மாதமும் நீங்கள் காசு தரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கொடுக்க வேண்டிய காசு 11 லட்சம் ஆயிடும். என்ன விளையாட்டா இருக்கா உங்களுக்கு? ஏங்க இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் 2 நாள் பொறுத்துக்க கூடாதா? நீங்க அடிக்கடி ஃபோன் பண்றதுனால எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாளில் என் பணம் என் கைக்கு மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன மாதிரி வீட்டை போட்டு உங்களை நடுத்தரில் நிற்க வச்சுருவோம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மான மரியாதை கப்பல் ஏறிடும். இங்க பாருங்க, என் தலையை அடமானம் வச்சாவது உங்க பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றேங்க, சரிங்களா? நீங்க இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு சத்தியமா என்ன பண்றதுன்னே புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி சரி, காசை ரெடி பண்ணிட்டு சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. சரிங்க, வச்சிடுறேன். என்னங்க அத்தை? ஆ? என்ன பிரச்சனை? நீங்க யார்ட்டையோ ஃபோன்ல டென்ஷனா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதான் பேசிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? சரிங்க அத்தை, நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம் சரி, போயிட்டு வாங்க. ம். ஆ, கனகா, இதோ வரேங்க. சொல்லுங்கங்க. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். இருங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல இருக்கட்டும், இன்னைக்கு காலையிலேயே ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் போய் ஆகணும். ம் சரிங்க. ம். ஆமா, அத்தை எங்க? இங்க தானே இருந்தாங்க. அம்மா அம்மா. இதோ வரேம்மா. சொல்லுங்க மாப்ள. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேங்க அத்தை. சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. ம். பாய் கனகா. ம் பாய்ங்க. கனகா, என்னம்மா? கொஞ்சம் வரியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. என்ன விஷயம் சொல்லுமா? கனகா, உன்னால எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமாமா? ஏன் என்னாச்சுமா? உங்களுக்கு ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையா? டாக்டர் கிட்ட வேணா போலாமா? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா. அப்ப வேற என்னம்மா? அது உன் கல்யாணத்துக்கு 7 லட்சம் ரூபாய் வெளியில கடனா வாங்கியிருந்த இல்லையா? ஆ ஆமா. அது இப்போ அசலும் வட்டியுமா சேர்ந்து 10 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சுமா. கடன் கொடுத்தவரு தினம் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலம்மா. 2 நாளைக்கு முன்னாடி அவரு நம்மளோட வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போனாரு. உடனே அவரோட பணத்தை நம்ம திருப்பி தரலனா நம்ம மான மரியாதைலாம் போயிடும் சொன்னாருமா. அவன் நம்ம ஊர்ல பெரிய ரவுடிமா. அவன் திரும்பி வந்து எங்க சண்டை போடுவானோன்னு பயந்து போய் தான் நான் அங்கிருந்து வந்துட்டேன். பணத்தை மட்டும் கொடுக்கலன்னா அவன் கண்டிப்பா என் மானத்தை வாங்கிடுவான். அதுக்கு தான் நான் இங்கே வந்தேம்மா. அப்படியா? இவ்ளோ நடந்திருக்கா? இதெல்லாம் நீங்க ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல? எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லலான்னு தோணும். ஆனா உங்ககிட்ட சொல்லி உன்னை தேவையில்லாம கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் சொல்லாம விட்டுருவேம்மா. ஐயோ, இதுல என்னம்மா கஷ்டம் இருக்கு? என்னம்மா பேசுறீங்க நீங்க? இத முதல்லயே சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணிருக்கலாம். சரி, இப்ப அந்த கடனுக்கு என்னம்மா பண்ணலாம்? நீ எங்கேயாவது எனக்கு 10 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி தரியாமா? என்னம்மா என்கிட்ட எங்க இருக்கு? என்னால யார்கிட்டயும் போய் கடன் கூட வாங்க முடியாது. இங்க பாரு கனகா, நான் உன்கிட்ட கேட்கல, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ரெடி பண்ணி தரியா? அம்மா,
அவர் மட்டும் என்ன 10 லட்சம் ரூபாய் கையிலேவா வச்சிட்டு இருப்பாரு? 10 லட்சம் ரூபாய்லாம் அவரால ரெடி பண்ண முடியாதுமா. ஏதோ 1 லட்சம் ரூபாய் இல்ல 2 லட்சம் ரூபாய் கேட்டேன்னா எங்கேயாவது ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 10 லட்சம் ரூபாய் ரொம்ப கஷ்டமா. எதுக்கும் ஒரு தடவை மாப்பிள்ளை கிட்ட இத பத்தி பேசி பாருமா. அவர்கிட்ட என்னால இத பத்தி பேசவே முடியாதுமா. உங்க மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் சாயந்தரம் வீட்டுக்கு வருவார்ல, அப்ப நீங்களே அவர்கிட்ட பேசி பாருங்க. நானா? ம். நான் இத மாப்பிள்ளை கிட்ட பேசினா தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? அம்மா, அவர் எதுவும் நினைக்க மாட்டாரு. நான் அவர்கிட்ட சொல்றதை விட நீங்க அவர்கிட்ட சொன்னாதான் உங்களோட நிலைமை என்னன்னு அவருக்கு நல்லா புரியுமா. நீங்க ஒரு தடவை உங்க மாப்பிள்ளை வந்த உடனே இந்த விஷயத்த பேசுங்கம்மா. அவர் இதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆ, சரிம்மா. மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் நானே பேசி பார்க்கறேன். ம். ஆ